வணக்கம். செய்தி சுருக்கம். ராகுல் பிரதமர், ஸ்டாலின் முதல்வர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட பிரச்சார கூட்டம் நாகர்கோயில நடந்துச்சு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது இன்னும் சில வாரங்கள்ல ராகுல் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னாரு. தமிழகம், புதுச்சேரியில 40 தொகுதிகள்லயும் ஜெயிச்சு டெல்லியில ராகுலை மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் பேசும்போது மோடியோட கைப்பாவையா தமிழக அரசு இருக்கு. இந்த நிலை நீண்ட நாளைக்கு நீடிக்காது. தமிழகத்தோட அடுத்த முதல்வரா ஸ்டாலின் வரப்போறாரு அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் ரத்து, மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம், வேலை வாய்ப்பு பெருக்க திட்டம், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பல்வேறு உறுதிமொழிகளையும் ராகுல் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த ராகுல் ஸ்டெல்லா மேரிஸ் உமன்ஸ் காலேஜ்ல மாணவிகளோட கேள்விகளுக்கு பதிலளிச்சாரு. கோபேக் ராகுல் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டே வரதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணி பரப்புரைய நாகர்கோயில்ல ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இன்னைக்கு ராகுல் தமிழகம் வந்தாரு. அவரோட வருகையை எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில நிறைய பேரு கோ பேக் ராகுல் அப்படின்ற ஹேஷ்டாக சோஷியல் மீடியால பயன்படுத்திட்டு வராங்க. அதனால ட்விட்டர் ட்ரெண்டிங்ல கோ பேக் ராகுல் அப்படின்ற ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மோடியோடைய 4 வேண்டுகோள். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை. லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போடணும் அப்படின்னு வாக்காளர்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அரசியல், சினிமா, விளையாட்டு இப்படின்னு பலதுறை பிரபலங்கள் கிட்ட பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்காரு. வாக்காளர்களுக்கு 4 வேண்டுகோளை அவர் விடுத்திருக்காரு. வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேரை பதிவு செஞ்சு வாக்காளர் அட்டையை வாங்கிக்கோங்க. வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா அப்படின்றத சரி பாருங்க. இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுங்க. உங்களுக்கு ஹாலிடே பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறமோ இருக்கட்டும், ஒரு நாள் லீவ் போட்டு நீங்க ஓட்டு போடுங்க. ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. தேவைப்பட்டா அவங்கள கம்பல் பண்ணியும் ஓட்டு போட வைங்க அப்படின்னு பிரதமர் மோடி வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதிமுக அணில தமாகவுக்கு ஒரு சீட். அதிமுக கூட்டணியில தமாகவுக்கு ஒரு லோக்சபா தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை ஹோட்டல்ல முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் தமாக தலைவர் வாசன் இவங்க எல்லாரும் நடத்தின பேச்சுவார்த்தையில இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. திருநாவுக்கரசு பண்ணை வீட்டுல சிபிசிஐடி சோதனை. ஃபேஸ்புக் மூலமா வசப்படுத்தி பொள்ளாச்சியில பல இளம் பெண்களை பாலியல் கொடுமைக்குள்ளாக்கி வீடியோ எடுத்ததா 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. பெரும் அரசியல் சர்ச்சையை உண்டாக்கிய இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி பொள்ளாச்சியில சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசோட பண்ணை வீட்டுல சோதனை நடத்தினாங்க. நாங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எல்லா ஆங்கிலையுமே ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ்ல நாங்கள் விசாரணை செய்வோம். யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கா என்னங்கிறது விசாரிச்சு விசாரணைப்படி தக்க நடவடிக்கை எடுப்போம். இந்த விவகாரத்துல குற்றம் சாட்டப்படும் அதிமுக முன்னாள் பிரமுகர் பார் நாகராஜன் நடத்துற மதுபான பார 100க்கும் மேற்பட்டோர் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. நாகராஜனையும் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கோஷமிட்டாங்க. தண்ணீர்ல கார் மூழ்கி 8 பேர் பலி. கோவையை சேர்ந்த பிரகாஷ் குடும்பத்தோட பழனி கோயிலுக்கு போனாரு. கோவைக்கு திரும்புற வழியில பொள்ளாச்சி பக்கத்துல வந்தப்போ கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய காரு தடுப்பு சுவர்ல மோதி அதுக்கப்புறம் காவாக்குள்ள விழுந்துச்சு. இந்த விபத்துல பிரகாஷ், அவருடைய மனைவி சித்ரா, மகள் பூஜா, பிரகாஷோட அக்கா சுமதி, அண்ணி லதா, லதாவோட பொண்ணு தாரணி இப்படின்னு 8 பேர் தண்ணியில மூழ்கி உயிரிழந்தாங்க. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.